ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் ரேம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு 3 கமெண்ட் படித்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொபைல் நேம் போட்டிருந்தாங்க. இது எல்லா மொபைலோட ஸ்பெக்கை படித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இது எல்லாமே வேறு வேறு கம்பெனி. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செட்டிங்ஸ் இருந்தது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, எல்லாருக்கான காமனான செட்டிங்ஸை சொல்லி அந்த மொபைலை ஸ்பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நான் உங்கள் எலக்ட்ரோ டாக். இது உங்கள் நான் இப்போ சொல்ல போகிற ட்ரிக் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன விஷயம் தான். எல்லார் ஃபோன்லேயும் கிடைக்கும் ஈஸியாகவே. அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி மை ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போங்க. மை ஃபோன் இருக்கும், சில ஃபோன்ஸில் அபவுட் ஃபோன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த செட்டிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ உள்ளே போயிட்டு பில்ட் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை 8 வாட்டி தொட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்ட் கேட்கும். சில மொபைல்ஸில் பாஸ்வேர்ட் கேட்காது, சில மொபைல்ஸில் கேட்கும். உங்களுடைய பாஸ்வேர்டை ஃபோன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா யூஆர் நவ் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ வந்து மறுபடியும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் உள்ள சர்ச்சில் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி அடிக்கணும். DEVLOPER. ஓகேங்களா? இப்போ டெவலப்பர்னு அடிக்கலாம். சில ஃபோன்ஸை சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும், சில ஃபோன்ஸில் காட்டாது. ஓகே, இப்போ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் உள்ளே போயிட்டு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. அதாவது சென்டருக்கு கரெக்டாக அந்த மாதிரி வந்தீங்கன்னா விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல், டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேட்டட் டியூரேஷன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு 3 காட்டும். இது ஆக்சுவலாக எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி அனிமேஷன்ஸ் காட்டும் பாருங்கள். அப்படியே பொறுமையாக வர மாதிரி காட்டும். அந்த இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான், இந்த பொறுமையாக தடுக்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து பண்ண போகிறேன். இப்போ எல்லா அனிமேஷன்ஸையும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஸ்கேல் ஓப்பன் ஆகும்போதே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகுது. ஆனால் இது ஆஃப் பண்ணி வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. போன வாட்டி இந்த வாட்டிக்கும் அனிமேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? ஓகே, நம்ம இதெல்லாம் வரல, ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆஃப் பண்ணால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதுக்காக தான். இப்போ இதை ஆஃப் பண்ண பிறகு மொபைல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, முன்ன விட இப்போ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. அப்படியே இந்த செட்டிங்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களோட மொபைல் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்கள் மொபைலில் பார்த்து அதை சரிப்படுத்தி கொடுத்துட்றேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது எலக்ட்ரோ டாக். டாடா, பாய் பாய்.